VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். Sheen Lac Speciality Coatings, always shining. Sheen Lac. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பிரசாந்த் திரும்ப எப்போ கல்யாணம் பண்ணிப்பாரு, கல்யாணத்துக்கு ரெடியானு? நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அதுக்கு தான் அடுத்தது வெயிட்டிங். அவர் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். வீட்டில் அம்மாவும் டெய்லி காலையிலன்னு சொன்ன வருத்தப்படுறது இந்த ஒரு விஷயம் தான். பிரசாந்த் கல்யாணம் ஆகலைன்னா பிரசாந்த் சார் கிட்ட ஒரு கதை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் தியாகராஜன் சார் கிட்ட சொல்லணும். அவர் அக்செப்ட் பண்ணாதான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பிரசாந்த் சார். நான் கதை கேட்டது வந்து ஏஆர் முருகதாஸுடைய ஃபர்ஸ்ட் படம். இப்போ பிரசாந்த் தான் எல்லா கதையும் கேட்குறாரு. இப்போ கோட் பார்த்தீங்கன்னா அவர் தான் கதை கேட்டார். அந்த யூனிட்டை நான் மீட் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த டைரக்டர் கூட என்னை வந்து மீட் பண்ணி கதை சொல்லணும் தான் தேவையில்லை, நீங்கள் பிரசாந்த் சொல்லியாச்சு. சரி, அவர் வந்து என்கிட்ட சொன்னார், கதை கேட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோப் இருக்குது, எனக்கு வந்து விஜய் நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது ஐ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னாரு. அது சொல்கிற கதையை எடுத்தான்னா மறுபடியும் பிரசாந்துக்கு வந்து இன்னொரு ஃபெயிலியர் படம் வரும்னு நினைக்கும் போது இதுலயே நம்ம ரிஸ்க் எடுப்பானு சொல்லிட்டு என்கிட்ட தள்ளி விடுவார். அதோட நின்று போச்சு படம். அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு நான் நிறைய சிரமப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் நிறைய இடங்கள்ல இன்டர்வியூல என்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்த பிரசாந்தன் இன்டர்வியூ. பொன்னர் சங்கருக்காக அவருக்கு வந்து ஒரு 25 கிலோ ஏத்துனேன் நான். அது நான் பண்ண தப்பு. அடுத்த படம் கோட்டுக்கு அப்புறம் பண்ண படத்தை பார்த்தீங்கன்னா பழைய ஒல்லி பிரசாந்தை நீங்கள் பார்க்கலாம். நான் முதல்ல பேச ஒரு டைரக்டருக்கு வந்து 4 கோடி ரூபாய் சம்பளம், 1 கோடியே 18 லட்ச ரூபா அட்வான்ஸே கொடுத்துட்டேன். சரி, அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு படம் வந்திருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வருவேன், 6 மாதம் ஆகணும் போது நான் ரொம்ப நொந்துட்டேன். இந்த படம் ஓடலைன்னா எனக்கு அந்த 26 கோடி ரூபாய் லாஸ் வரும். முதல்ல நாங்க ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். முதல்ல டைரக்டரா ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அதையும் தாண்டி ஒரு தந்தையா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைய தேதியில உலகத்துல ரொம்ப சந்தோஷமான தந்தை யாருன்னு கேட்டா கண்ணு மூடிட்டு மிஸ்டர் தியாகராஜன் சார்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷமா வந்து அந்தகனோட ரிலீஸ் அதெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு படத்தோட அந்த பிளாக் பஸ்டர் வெற்றி ஒரு பெரிய விடையா கொடுத்திருக்கீங்க. அதாவது இந்த படத்துக்கு டிலே ஆனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது வந்து ஆரம்பித்த காலத்தில் ஒரு டைரக்டர்கிட்ட போய் அவரை பண்ணுங்கன்னு சொல்லி பேசி அவர் ஒரு 3 மாதம் இழுத்துட்டு எனக்கு வேற ஒரு படம் வந்திருக்கு, அதனால் அதை முடிச்சுட்டு தான் அதை பண்ணுவேன்னு சொல்லி அவர் போயிட்டார். அதில் ஒரு 6 மந்த்ஸ் லாஸ் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் வேற ஒரு சின்ன டைரக்டர் வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு பேசினா அவருடைய இது வந்து நிறைய ஒரு கதைக்கு தகாத சில விஷயங்களை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை எப்படி மாற்றலாம், ஒரு 2 ஃபைட் வைக்கலாம், 4 சாங் வைக்கலாம், அந்த மாதிரிலாம் பேசும்போது அது எனக்கு ஈடுபாடு இல்லை. ஸோ அதையும் மாற்றினோம். இதில் எனக்கு ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு பிரசாந்துக்காக ஒரு படம் எடுக்கிறோம், நெகட்டிவான சில விஷயங்களை சொல்லி இதை வந்து ஒரு சர்ச்சையாக்கி இதையே வந்து தேவையில்லாமல் நம்மளே நம்ம மேலே வந்து அழுக்கு அள்ளி போட்டுக்கணும்னு சொல்லி நான் அப்படியே சைலண்ட்டாகி நடக்கட்டும்னு சொல்லி அப்படியே ஓட்டிகிட்டு வந்து கடைசியில் இதை ஒரு பீரியடில் ரிலீஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். ஆனால் நான் தீர்மானமாக இந்த படத்தை வந்து ஒரு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பிற்பாடு இதை இறக்குவோம்னு சொல்லி நாங்கள் ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் ஆரம்பித்தோம். அதை கூட நிறைய பேர் மீம் பண்ணாங்க. இந்த மாதிரி பொங்கலுக்கு வாழ்த்து, தீபாவளிக்கு வாழ்த்து, இந்த மாதிரி வாழ்த்து அட்டைகள் தான் வருதே தவிர படம் வரலன்ற மாதிரி மீம் பண்ணாங்க. அது எனக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் நான். சரி, ஏன்னா மக்கள்கிட்ட வந்து மீம்ஸ் பண்ணாலும் பப்ளிசிட்டி பண்ணாலும் பேப்பரில் வந்தாலும் அட்டையில் வந்தாலும் அந்த மக்கள்கிட்ட வந்து லைவாக வச்சுக்கிட்டே இருந்தது. கரெக்ட் டைம்னு சொல்லி ஆகஸ்ட்டுன்னு நான் அனௌன்ஸ் பண்ணேன். அதை கூட மீம்ஸ் வந்து எந்த ஆகஸ்ட்டுன்னு போட்டு கமெண்ட் எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஆகஸ்ட்டு எப்போ பண்ணலான்னு வந்து 15ன்னு அனௌன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 15 வந்து 2-3 படங்கள் நாங்களும் வரணும்னு வந்தோடனே நாங்கள் ஒரு வாரம் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டோம். நான் சோலோ வரணுன்ட்டு விருப்பப்பட்டேன். ஏன்னா நிறைய படங்கள் வரும்போது ப்ராப்பராக தியேட்டர்ஸ் கிடைக்காது. இந்த படத்துக்கு நல்ல தியேட்டர்ஸ் வேணும், நிறைய ஷோஸ் வேணும். அது 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். படமும் நினச்ச அளவுக்கு சக்ஸஸ். நினைக்கிறதுக்கு மேலே எனக்கு சந்தோஷம் ஜாஸ்தி. ஸோ ரொம்ப சமீபத்தில் கலாட்டாவோட நிகழ்ச்சியில தான் நாங்கள் டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சோம். வனிதா அவங்கள வச்சு பிரசாந்த் சாரை கேள்வி கேட்க சொன்னோம். அப்போ டக்குன்னு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னன்னா பிரசாந்த் திரும்ப எப்போ கல்யாணம் பண்ணிப்பாரு, கல்யாணத்துக்கு ரெடியானு. அதுக்கு பிரசாந்த் சார் என்ன பதில் சொல்றாருன்னா ரெடி தான்ற மாதிரி பகல். அங்க பயங்கரமா இருக்கிறவங்க எல்லாம் கத்துனாங்க அந்த டைம்ல. நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அதுக்கு தான் அடுத்தது வெயிட்டிங். அவர் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதனால கண்டிப்பா இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் நான் இன்னொரு படம் டைரக்ட் பண்றது அதெல்லாம் விட்டுட்டு பொண்ணு தேடுற வேலையில தான் வேறாங்க போறேன். உண்மையாவா? உண்மையிலே அதுதான். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அவர் பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் பண்ணாம எத்தனை நாளைக்கு இருக்குது?
சொல்லுங்க. ஓகே. ஒரு ஃபாதரா உங்களை ஒரு ஆக்டரா ஒரு கம்ப்ளீட்டான நிறைய படம் பார்த்துட்டாரு, ஒரு வெற்றி எல்லாமே பார்த்துட்டாரு. ஒரு பர்சனல் சைட்லயும் ஒரு பேர குழந்தை அதெல்லாம் பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு அப்பாவா எவ்வளவு ஆசையா இருக்காது? எனக்கு அது தீராத மனக்கவலை என்னன்னா, வீட்டில் அம்மாவும் டெய்லி காலைல எழுந்திரிச்சோன்னே வருத்தப்படுறது இந்த ஒரு விஷயம் தான், பிரசாந்த் கல்யாணம் ஆகலை இன்னும். இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு ஒரு குடும்ப பாங்கான அவரை பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஒரு பொண்ணு அமையிறதுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அமையிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போது ஒர்க்கிங் கேர்ளாக இருந்தால் கஷ்டம், சோஷியலைஸ் பண்ணுற கேர்ளாக இருந்தால் அதோட கஷ்டம். ஏன்னா அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. இதெல்லாம் மீறி ஒரு அழகான பொண்ணு, குடும்ப பாங்கான பொண்ணு கிடைக்கணுங்கிறது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல பிறக்காம இருந்துற போது அந்த பொண்ணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தான் இருக்க தோணு தவிர, அந்த மனக்கவலை எனக்கு வந்து என்றைக்குமே ஒரு தீராத மனக்கவலை. இந்த இந்த ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணேன். இப்போ அடுத்தது பெண் தேடுற வேலைகளில் தீவிரமாக இறங்கி. ஆடா சூப்பர் சார். ஸோ இதுக்கு முன்னாடியே அதை பற்றி பேசியிருக்கீங்களா? ஐ மீன் பேசிட்டு இருக்கோம். நிறைய பேரை கூப்பிட்டு அலையன்ஸ் பார்க்குறவங்க, மெட்ரிமோனியல் பீரோ அங்கே எல்லாத்துலேயும் பேசிட்டு இருக்கோம். ஆனால் வரது எல்லாமே ஒன்று ஃபாரின் ரிட்டர்னு, சோஷியலைசிங், ஐ ட்ராவல், ஐ லைக் திஸ், ஐ லைக் தட், போட்டிங் போவேன், ஸ்விம்மிங் போவேன். அதெல்லாம் இப்போ பிரசாந்துக்கு அப்படி ஒரு ஒய்ஃப் வந்தால் சரியாக வராது. ஓகே. ஒரு ஃபேமிலி கேர்ள் பார்க்கறதுக்கு லட்சணமாக அழகாக. சூப்பர் சூப்பர் சார். ஸோ எப்படியே ஆஸ் ஒரு ஃபேனாகவும் பப்ளிக்காகவும் நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம். பிரசாந்த் சாரோட லைஃப்ல இந்த பர்சனல் லைஃபும் ஒரு கம்ப்ளீட் இதுவாக இருக்கணும்னு. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? அடுத்து பிரசாந்த் சார் கிட்ட என்ன மாதிரி லைனப் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இப்போ கோட் பார்த்துட்ட பிறகு கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு ஒரு வேலை பெரிய டேரக்டர்ஸே வந்து கூட சார் எங்க படத்துல இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுங்க, அப்படி ரோல் பண்ணுங்கன்னு கேட்டா பிரசாந்த் சார் அதுக்கு ஓகே சொல்வாரா, இல்லை அவர் ஒரு தனி ஹீரோவா பண்றது தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரா? கண்டிப்பாக அவர் இனிமேல் போய் ரோல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அந்தகன் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ். இப்போ அதனால் நிறைய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல கதைகள் வரும்போது அவர் அக்செப்ட் பண்ணாருன்னா அவர் கண்டினியூஸாக படம் பண்ணுவார். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நினச்சா அவரே நிறைய எத்தனை படங்கள் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இன்னொரு படத்தில் போய் கேரக்டர் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் கேரக்டர் பண்ணுறது அவருடைய ரசிகர்கள் விரும்பவும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த தெலுங்கு படம் பார்க்கும்போது நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, இந்த மாதிரி ஏன் இப்படி போய் ஒரு படத்தில் பண்ணாருன்னு. அது சில பர்சனல் மேட்டர்ஸை சொல்ல முடியாது, ஒரு ஆப்ளிகேஷனுக்காக போய் பண்ணாருங்க. அவர் பணத்துக்காக போய் படம் நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சார் இப்போ ஒரு பக்கம் நீங்க டைரக்டரா இப்போ பயங்கரமா ஜெயிச்சிட்டீங்க, ஆக்டரா வந்து இப்போ நீங்க அலைகள் ஓய்வுல ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய படங்கள் வந்து எப்படி ஒரு பக்கம் ரஜினி சாரை சொல்லுவாங்களா, ஆங்கிரி யங்மேன்ற ஒரு ரோல்ல தான் அவர் எல்லா படமும் நடிப்பார். ஒரு கோபமான ஒரு இளைஞர், அவர் வாழ்க்கையில ஒரு இதுவே ஏற்படும். உங்களுடைய படங்களும் அந்த மாதிரி தான், ஒரு கொம்பேரி முக்கனா இருக்கட்டும், மலையூர் மம்பட்டியானா இருக்கட்டும். ஆனா ஒன்ஸ் பிரசாந்த் சார் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு உங்களுடைய கரியரை நீங்க கொஞ்சமா அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு கட்டத்தில் டோட்டலே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அது எல்லாம் மகனுக்காக எடுத்த ஒரு முடிவா? இப்போ நான் ஒரு வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, சரி, அலைகள் ஓய்வுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், அதில் வந்து பெண்களை ஏமாத்துறது, கற்பழிக்கிறது, இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரும். கொடூரமான ஒரு வில்லன் அப்படின்னா என்னதான் திங்க் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. எனக்கு இருந்த அந்த ஒரு கொடூரமான நெகட்டிவ் ஷேட்ஸ் வந்து பிரசாந்த் மேலே வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தால் அவர் யங்ஸ்டர்ஸ் ஒரு 17 வயசில் நடிக்க வராரு. படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படங்கள் நடிக்கிறாரு. இன்னாருடைய பையன் அப்படின்ற ஒரு சாயலை மறைக்கணுங்கிறதுக்காக நான் நடிக்கிறதை நிறுத்திட்டேன். ஆனா ஒரு கட்டத்தில் நீங்க ஹீரோவாவே நல்ல ஒரு கிராமங்கள்ல அவர் படமும் என் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. நான் நடித்த தீச்சட்டி கோவிந்தன், அவர் நடித்த வைகாசி பிறந்தாச்சு. என்னுடைய ரஃப்னஸ் அவருக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தால், ரெண்டாவது அவருடைய கேரியரை பார்க்கணும், என்னுடைய பிஸ்னஸை பார்க்கணும், இதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. எப்போவாச்சும் பிற்காலத்தில் நீங்கள் வந்து வருத்தப்பட்டிருக்கீங்களா, பிஸ்னஸை தாண்டி கொஞ்சம் நடிக்கிறவங்க நம்ம தொடர்ந்து நடிச்சு இருக்கலாமோ? அந்த இது மட்டும் வராது. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் ஈடுபாடு இருக்குது. என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரசாந்த் இருக்காரு, அவர் நடிக்கிறாரு, அதுவே போதுங்கிற மாதிரி இருக்கும்போது நடிச்சிருக்கலாமேங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ரெண்டாவது இப்போ ரீசெண்டாக ஒரு படம் கூட ஆக்ட் பண்ணேன்னா நான் அதுக்கு ஒன்றும் பணம் வாங்கிக்கல, ஒரு நட்புக்காக தான் பண்ணேன். அதனால இது லியூக்கரேட்டிவாக இருக்கும்னு நினச்சி நான் வந்து வருத்தப்பண்ணேன்னா அதுக்கு சான்ஸ் கிடையாது. சரி, ஓகே சார். இப்போ ஸ்டார்டிங்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், பிரசாந்த் சார் கிட்ட ஒரு கதை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் தியாகராஜன் சார் கிட்ட சொல்லணும், அவர் அக்செப்ட் பண்ணாதான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் பிரசாந்த் சார். இன்ஃபேக்ட் சில நேரங்கள் வந்து பிரசாந்த் சார் கிட்ட கதை சொல்ல வேணாம், தியாகராஜன் சார் ஓகே பண்ணிட்டாலே போதுன்னுவாங்க. அது உண்மையா சார்? நான் ஒரு வைகாசி பிறந்தாச்சுக்கு அப்புறம் ஒருத்தரை மேனேஜராக வச்சேன். அவர் போகும்போது ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நிறைய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணும்போது அவங்ககிட்ட போவார். போகும்போதே சொல்லார், உங்களுக்கு தியாகராஜனை பற்றி தெரியாதா, ஒரு ரஃப் மேனு,
அவர் எடுத்ததும் ஒரு 2 கோடி கேட்பாரு, 5 கோடி கேட்பாரு, இப்படியெல்லாம் பேசுவார். இது என் காதுக்கு பட ஆரம்பித்தோடனே இனிமே வந்து பிரசாந்துடைய கேரியரை அவர் பார்க்க வேண்டாம் டிசைட் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் வரும்போது நான் பேசுவேன், இல்லைன்னா என் மேனேஜர் பேசுவார். சரி. ஆனால் ஒரு சங்கர் வந்து என்கிட்ட கதை சொல்லியிருப்பாரா, ஒரு மணிரத்னம் வந்து திருடா திருடா என்கிட்ட கதை சொல்லியிருப்பாரா? ஆக்சுவலி நான் கதை கேட்டது வந்து ஏஆர் முருகதாஸுடைய ஃபர்ஸ்ட் படம். நான் பிரசாந்த் வந்துட்டோம், ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவார் 2 நாளில் சொல்லுங்கன்னா, இல்லை சார் எனக்கு வந்து இமீடியட்டாக பண்ணி ஆகணும், நீங்கள் கதை கேளுங்கன்னு சொல்லி தீனா கதையை சொன்னார். சரி. அப்போது ஒரு படம் ரொம்ப பிஸியாக பண்ணிட்டு இருக்கார் பிரசாந்த், டே நைட்டு. கொஞ்சம் பொறுங்க சார், ஒரு 10 நாள் பொறுத்து நான் பண்ணுறேன். ஆனால் அவர் உடனே போய் வேற ஒரு நடிகரை வச்சு தீனா எடுத்தார். அதே மாதிரி தான் அந்த கண்டுகொண்டேன் படமும். அதுவும் ராஜீவ் மேனன் டைரக்ஷன். இப்போ தானு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. கதை சொல்லுங்க, நம்ம கேட்க வேண்டியதில்லை. அதில் வந்து பிரசாந்துக்கு பேராக வந்து தபு போட்டிருந்தாங்க. தபு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயசான பொண்ணு மாதிரி இருக்கும். பிரசாந்துக்கு அப்போ தான் ஜீன்ஸ் ரிலீஸ் ஆகி பெருசாக போயிட்டுருக்கு. அதில் ஐஸ்வர்யா ஒரு பேர், அதனால் நீங்கள் அந்த பேரே வைங்க அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி விஷயங்களை பிரசாந்தால் போய் இன்சிஸ்ட் பண்ண முடியாது. நடிகருக்கு கெட்ட பேர் வருன்றதுனால அவரால் செய்ய முடியாத விஷயங்களை நான் போய் பண்ணுவேன். அப்போ அவங்களால வெயிட் பண்ண முடியல. அதே மாதிரி தீனா மாதிரி அந்த நடிகருக்கு இந்த படமும் போச்சு. இப்போ பிரசாந்த் தான் எல்லா கதையும் கேட்குறாரு. இப்போ கோட் பார்த்தீங்கன்னா அவர் தான் கதை கேட்டார். அந்த யூனிட்டை நான் மீட் பண்ணதே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த டைரக்டர் கூட என்னை வந்து மீட் பண்ணி கதை சொல்லணும் தான், தேவையில்லை நீங்கள் பிரசாந்த்கிட்ட சொல்லியாச்சு. சரி. அவர் வந்து என்கிட்ட சொன்னார், கதை கேட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ரானரி ஸ்கோப் இருக்குது, எனக்கு வந்து விஜய் நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஒரு படம் வரும்போது ஐ வாண்ட் டு ஜாயின் அண்ட் டூனாரு. உங்கள் விருப்பம், பண்ணணும்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம். இல்லை நீ ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க, நீ போய் இன்னொரு படத்தில் கேமியோ பண்ணக்கூடாது, இல்லை இப்போ சேர்ந்து நடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. இப்போ தனுஷோட அண்ணன் ஒரு தடவை வந்தார், ஃபஸ்ட்டு படம். அந்த படம் வந்து பிரசாந்த் எடுத்து தான் கதை சொன்னார். சரி. பிரசாந்த் என்ன சொன்னார்னா, இது ஒரு ஸ்கூல் பையன் பண்ணால் நல்லா இருக்கும், நான் பண்ணால் சரியாக இருக்காதுன்னாரு. அவர் உடனே அவங்க தம்பியை வச்சு துள்ளுவதே இல்லைமையா? சரி. அப்பா அந்த பிரசாந்த் சார் அவர் கதை கேட்டு அந்த கதையில் வந்து ஒரு ஸ்கூல் பையனுடைய கதை நான் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னும் போது அவர் போய் யோசனை பண்ணி அவர் தம்பியை நடிகனாக்குனார். இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் வெளியில் வராது. நாங்கள் யாருக்கிட்டையும் போய் ஈவினிங் ஆனவுடனே ஒரு கூட்டமாக உட்காந்து ஒரு ஜோவியில் பேசுறது, இல்லை பார்ட்டிஸ் வைக்கிறது, அந்த மாதிரி எந்த பழக்கம் இல்லாமல் நம்ம ஷூட்டிங் முடிஞ்சால் அவர் வீட்டுக்கு வந்துடுவார். ஷூட்டிங்கில் இருக்கும்போது அன்றைக்கி யார் டைரக்டரோ யார் கேமராமேனோ அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு. அப்படி தான் அவருக்கு லைஃப் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்த ஒரு கொஞ்ச நாள் படங்கள்ல இருந்து தள்ளி இருக்கிறதோ ஒரு கேப் விழும்போது எங்கடா போச்சு அந்த ஒரு கூட்டம்ன்ற வந்து ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்கா? இல்லை பிரசாந்த் சார் சொல்லியிருக்காரு படங்கள் ஏதாவது பண்ணுவாங்களா நமக்கு, இவங்ககிட்ட போய் கதை சொல்லலாமான்னு வந்து சொல்லுவாங்க. அது சொல்கிற கதையை எடுத்தான்னா மறுபடியும் பிரசாந்துக்கு வந்து இன்னொரு ஃபெயிலியர் படம் வரும்னு நினைக்கும் போது இதுலையே நம்ம ரிஸ்க் எடுப்பானுன்னு சொல்லிட்டு என்கிட்ட தள்ளி விடுவார், நீ இந்த ஒரு கதையை கேளுங்க சார். அப்படி வரவங்க தான். ஏதாவது ப்ராஃபிட்டபுளாக சில விஷயம் நடக்குமா, போய் ஸ்டோரி சொல்லலாமா, படம் எடுக்க சொல்லலாமா, நம்ம டைரக்டர் ஆகலாமா, அப்படி வரவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரி. ஸோ இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து அவர் சாருக்கு நிறைய கதைகள் கேட்டுகிட்டே தானே சார் இருந்திருப்பாங்க, ஏகப்பட்ட கதைகள் கேட்டிருப்பாங்கல்ல? நிறைய கதைகள் கேட்டார், எதுவுமே சரியா இல்லை. இதுதான் உடனே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது சில பெரிய டைரக்டர்ஸ் வச்சு அடுத்த 2 படங்கள் பண்ணலான்ட்டு இருக்கா சார். நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய டைரக்டர்ஸ், இப்போ நீங்கள் இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த டைரக்டர் கூப்பிட்டு உடனே படம் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணல. நிறைய புது டைரக்டர்ஸை வந்து ஜீன்ஸ்க்கு அப்புறமே ரவிச்சந்திரன் கண்ணெதிரே தோன்றினார். ஆமாம், ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் மஜ்னு, இப்படி நிறைய புது டைரக்டர்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் பிரசாந்துக்கு சில வீக்னஸ் வர ஆரம்பிச்சு. ஓகே ஓகே. புதுமுக இயக்குனர் சில நேரங்கள் அவங்க கொண்டு வர ப்ரொடியூசர் சரியாக இருக்க மாட்டாங்க, படம் கரெக்டாக அவங்க ஃபண்ட் பண்ண முடியாது, நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க. ரிலீஸ் டைமில் நான் போய் நிறையா இந்த மாதிரி ஃபைன் கட்டியிருக்கேன் நிறையா. ஏன்னா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பிரசாந்த் சாரோட படங்கள் என்ன ஆகும்னா கரெக்டாக எல்லாமே ப்ரொடக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கடைசியாக ரிலீஸ் டைமில் வந்து பணம் இருக்காது. யாருன்னா தியாகராஜன் சாரோட என்ட்ரி வரும், அவர் மிச்ச காசுலாம் கட்டி இப்போ அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் உங்களுக்கு? கரெக்டாக ஒரு கார்னர் பண்ணி நீங்கள் காசு கட்டினா தான் படம் ரிலீஸ், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது நான் யோசிக்கிற ஒரே பாயிண்ட் தான், பிரசாந்துக்கு இத்தனை படங்கள் நிற்குது அப்படின்ற பேர் வரக்கூடாது, எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வின்னரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன். சரி.
அவர் ஒரு சாங் எடுக்கணுன்ட்டு சுந்தர் சி ரொம்ப முயற்சி பண்ணார். அதுக்கு நானே பணம் செலவு பண்ணி, இங்கே நம்ம முட்டுக்காடுக்கு அந்தாண்ட ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு சீ சைடோடு இருக்கிற பாழடைஞ்ச கோட்டைகளாக இருக்கும். ஆமா. ஊர் பேர் ஞாபகம் வரல. ஓகே. அதில் லொக்கேஷன் அரேஞ்ச் பண்ணி, காஸ்டியூம்லாம் அரேஞ்ச் பண்ணி, அந்த கம்ப்ளீட் ஷூட்டிங் செலவை நான் ஏற்றுக்கிட்டு அந்த சாங்கை பண்ண வச்சேன். அதுல அதோட நின்று போச்சு படம். அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் நிறைய சிரமப்பட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். ஓகே. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் நிறைய இடங்களில் இன்டர்வியூவில் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவர் பிரசாந்தன் இன்டர்வியூ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துல உங்களுக்கும் சரி பிரசாந்த் சாருக்கும் சரி இது வந்து ஒரு பழகுன ஒரு விஷயமாவே மாறிடுச்சா? லைக் ஓகே கடைசியில இப்படிதான் ஆக போகுது, நம்ம அப்பதான் வந்து நம்ம கிட்ட காசு கொடுக்க போறாரு, இல்ல இந்த படத்தோட ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறாரு, அது வந்து ரொட்டீனாவே மாறிடுச்சு. அதனால தான் இப்போ வந்து புது ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் வந்தா யோசிக்க வேண்டியது. சமீபத்துல வந்து பிரசாத் லேப்ல இருந்து பிரசாந்த் சார் வெளியே வர்றாரு. நான் சொல்றது கோட் படம் ஷூட் ஸ்டார்ட் ஆகுது. உடனே ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் என்ன சார் பிரசாந்த் சார் விஜய் சார் கூட சேர்ந்து நீங்க நடிக்கிறீங்களா? அது பிரசாந்த் சார் ரொம்ப சூப்பரா ஒரு பதில் சொன்னாங்க, விஜய் சார் கூட சேர்ந்து நடிக்கல, நானும் விஜயும் ஒரு படம் நடிக்கிறோன்னு. அது ரொம்ப ஒரு கரெக்டான பதில். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா விஜய் சார் அவர் பெரிய ஸ்டார், அவர் கூட பிரசாந்த் சார் நடிக்கிறாரு, அந்த மாதிரி கோட்டோட ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. போக போக அந்த பாடல்கள் போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் போது அந்த ஒரு பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. அந்த ஒரு தயக்கம் பிரசாந்த் சாருக்கு இருந்துச்சா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ராம்சரண் சார் படத்துல ஒரு அண்ணன் கேரக்டர் பண்ணும்போது இங்க இருக்க தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் அது ஒரு ஃபீல் பண்ணாங்க, என்னப்பா இவர் எவ்வளவு பெரிய ஸ்டார், இவர் ஏன் அண்ணன் ரோல் பண்ணணும், அதுவும் தெலுங்கு படத்துல ஏன் அண்ணன் ரோல் பண்ணணும்? உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு? அது ஒரு அந்த தெலுங்கு படம் பண்ணது ஒரு ஆப்ளிகேஷன் தான் சார். ஓ. அந்த ஆப்ளிகேஷன் அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி இது மாதிரி எனக்கு வந்து பிரசாந்த் அண்ணனா பண்ணனா எனக்கு கரியருக்கு நல்லா இருக்கும்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணதால தான் போய் பண்ணார். கோட்டு படம் பற்றி பேசணும்னா அவர் பிரசாந்துக்கும் விஜய்க்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப நாள் ஒரு நீர் பூத்த நெருப்பு மாதிரி அப்படியே அண்டர் கரண்ட்லேயே தான் இருந்தது. வெளியிலலாம் ஜாஸ்தியாக அவங்க மீட் பண்ணிக்கிறது இல்லை, அதை ஒரு பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது இல்லை, பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க. அவர் கூட படம் வந்து வெங்கட் பிரபு கதை சொல்லும்போது பிரசாந்துக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருந்தது அந்த படத்தில். ஓகே ஓகே. இது வந்து அந்த தெலுங்கு படம் மாதிரி டேமேஜ் பண்ணிடாது. அண்ணன் கேரக்டரில் ஒரு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி ஒரு அப்படி தான் சொன்னார் பிரசாந்த். எனக்கு முழு விவரங்கள் தெரியாது, நான் அதை பற்றி கேட்டதும் இல்லை. அதில் நிறைய ஸ்பேஸ் இருக்குன்ற ஒரே காரணத்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணார். ஒரு ஏதாவது சின்ன ரோலு, தம்பி ரோலு, அண்ணன் ரோலு, வில்லன் இருந்தால் கூட ஒத்துருக்க மாட்டார். நல்ல ஸ்பேஸு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி தான் அதை படம் ஒத்துக்கிட்டார். என்கிட்ட வந்து சொன்னார், டைரக்டர் நரேட் பண்ணார், நரேட் பண்ண மாதிரியே எடுப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, டெஃபினட்டாக இது வந்து எனக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் எனக்கு அப்படின்னு வந்து சொன்னார். தாராளமாக பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் போனார். அதுக்கு இப்போ ஷூட்டிங் பண்ணும்போது பிரசாந்துக்கும் அவருக்கும் நிறைய நெருக்கங்கள் ஏற்பட்டது. விஜயம் பிரசாந்தும் ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பித்தாங்க. ஏன்னா டெய்லி டே டு டே மீட் பண்ணுறது, ஜாலியாக செட்டில் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அவர் எதுலேயுமே பிரசாந்த் ரோலில் எந்த விதமான இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை யாருமே அப்படின்றத அவர் டைரக்டரும் என்கிட்ட சொன்னார். டைரக்டருடைய ஃபாதர் எனக்கு டெய்லி பேசுவார், நீங்கள் என்ன கதை கேட்டிங்களா, சொன்னாங்களா? இல்லை நான் கேட்கல, பிரசாந்த் கேட்டார், அது ஓகே எனக்கு. ஆனால் நல்ல பாசிட்டிவான ஒரு ரோலுங்கிறத தெளிவாக பிரசாந்த் ஃபீல் பண்ணியிருக்காரு, சொல்கிறார். அதனால் அது வந்து பிரசாந்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். விஜயும் வந்து அவருக்கு பெரிய ஸ்கோப்ஸ் கொடுக்க சொல்லி, அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது நீங்கள் என்ன எப்படி பார்த்துக்கிறீங்க அது மாதிரி தான் பிரசாந்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி யூனிட்லாம் சொல்லி அவ்வளோ கேர் பண்ணுறாருன்றது என்கிட்ட அடிக்கடி சொல்கிறார். சூப்பர் சூப்பர் சார். ஏன்னா அந்த விசில் போடு பாட்டு ரிலீஸ் ஆகுது, கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக ஒரு பக்கம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் அவரை பற்றி பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் பிரசாந்த் சாரோட இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவரோட டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், அவரோட இவ்வளோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரசாந்த் சாரை பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கட்டும், அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இது ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரே படத்துல வந்து விஜய் சாரும் நடிக்கிறாங்க, பிரசாந்த் சாரும் நடிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், இந்த 2000 ஆரம்ப கட்ட காலத்துல அந்த ஒரு போட்டி பயங்கரமா இருந்திருக்குல்ல? எப்படி ஒரு காலத்துல ரஜினி கமல் இருந்துச்சோ, அடுத்த கட்டமா விஜய் சார், அஜித் சார், பிரசாந்த் சார், இவங்க 3 பேர் வந்து பயங்கரமான ஒரு போட்டி நிலவுச்சு. ஒரு தந்தையா உங்களுக்கு அந்த டைம் அது எவ்வளவு அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி தானே? உங்க படம் ஓடுதா, அடுத்து இவர் படம், யார் படம் பெருசா ஓடுது, அந்த ஒரு போட்டியை நீங்க எப்படி பாத்தீங்க 2000 ஆரம்பத்துல இல்ல 90களோட முடிவுல? போட்டிகள்னு சொல்ல மாட்டேன் சார். ஒரு பீரியட்ல பிரசாந்துக்கு நிறைய நல்ல படங்கள் அமைஞ்சது. சீரீஸ் ஆஃப் சக்சஸ் ஃபிலிம்ஸ், ஜீன்ஸ், கண்ணெதிரே தோன்றினால், வின்னர், நிறைய சக்சஸ்ஃபுல் படங்கள். அதுக்கப்புறம் அவர் புது புது டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால வந்த ஒரு தேக்கம் தான் அது. அதனால் அதை என்றைக்குமே அவர் கொண்டாடினது கிடையாது. என் படம் ஓடுது நான் அப்படி கொண்டாடினது கிடையாது. அவர் படங்கள் ஏதாவது கொஞ்சம் சரியாக போகலன்னா அதுக்காக உட்காந்து வருத்தப்பட்டதும் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு டேக் இட் ஈஸி மாதிரி தான் அவருடைய லைஃப் போயிட்டு. அவர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸையும் விட
ஒழுங்காக ஃபைட்டு தெரிஞ்ச ஒருத்தர், கராட்டேல பிளாக் பெல்ட்டு, அவரால் சம்மர்சால்ட் அடிக்க முடியும், என்ன ம். வேணாலும் பண்ண முடியும் அவரால். அந்த மாதிரி ஒரு ரப்பர் பாடி அவருக்கு. மஸ்குலராக பண்ண முடியும். நான் பொன்னர் சங்கருக்காக அவருக்கு வந்து ஒரு 25 கிலோ ஏற்றினேன் நான். நான் அப்பா. வீரனாக இருக்கணுன்றதுக்காக மசில் கிசில்லாம் ஏற்றினேன். அது நான் பண்ண தப்பு. ஏன்னா அதில் வந்து ஒரு போர் வீரனாக நடிக்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த பாடி ஏற்றுறோம். இப்போ அதை ரெடியூஸ் பண்ணிட்டு வந்து இந்த மந்தகன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக ஸ்லிம்மாக ஆமா, இருப்பார். ஆமா. இப்போ இன்னும் ஒரு 10 கிலோ 15 கிலோ குறைஞ்சிக்கிட்டே வராரு இப்போ. சரி, சரி. நீங்கள் அடுத்த படம் கோட்டுக்கு அப்புறம் பண்ண படத்தை பார்த்தீங்கன்னா பழைய ஒல்லி பிரசாந்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருக்குமே தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கூட சொல்லும்போது அந்த கம்பேக்ன்ற வார்த்தை பெருசாக அவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். பட் ஸ்டில் அது ஒரு பெருமையாக சொல்ல ஒரு டாப் ஸ்டாரோட கம்பேக்காக இது இருக்கு. தொடர்ந்து பல வெற்றிகள் அவருக்கு குவிய போகிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து கோட் ஒரு பெரிய வெற்றி இப்பயே அடைய போகுதுன்னு ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. நீங்க எவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க கோட்டுக்கு? கோட் இஸ் அன் எக்ஸலண்ட் ஃபிலிம். எக்ஸலண்ட் ஃபிலிம்னா விஜய் ஃபேன் ஃபாலோயிங் வந்து இட் இஸ் ஹிமாலயன் ஹைட்ஸ். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவுமே அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் வந்து இஸ் அ நம்பர் ஒன் மேன். அவருடைய படத்துக்கு வந்து சாதாரண படமாக இருந்தாலே அது வந்து பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகிற ஒரு இது படம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் டைரக்டர் வெங்கட் பிரபு, அவர் இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள், அவருடைய ஸ்க்ரீன் பிளே வேறு விதமாக இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்துக்காகவும் நிறையா மெனக்கெட்டிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் வெற்றி ஆகும். ஏன்னா இப்போ அவர் இனிமேல் படங்கள் நடிக்க போகிறதில்ல, கடைசியாக இன்னொரு படம் மட்டும்தான் பண்ண போகிறேன்னு சொல்கிறார். அதனால் இந்த படத்து மேலே வந்து ஜனங்களுக்கு வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும். பெருசாக போகும் இந்த படம். கண்டிப்பா சார். அதுவே அவளோட நாங்களும் வெயிட் பண்றோம். அதுக்கப்புறம் பிரசாந்துடைய படங்கள் எல்லாமே நல்ல செலக்டிவான படங்களாக, நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கலன்னா நல்ல டைரக்டர்ஸ்க்கு நானே ப்ரொடியூஸ் பண்ணி அவருடைய கேரியர்லேயே இனிமேல் அந்தகன் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் தான் வருங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நிறைய டேரக்டர் முதல்ல அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. இந்த கதையோட ரைட்ஸ் வாங்குறதே அவ்வளோ ஒரு குதிரை கொம்பா இருந்துச்சு. நான் அவ்வளோ ஒரு போட்டி நிலவுச்சுன்னு தெரியும். அதை தாண்டி நீங்க கதையோட ரைட்ஸ் வாங்குறீங்க, மற்ற டேரக்டர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்றீங்க. அப்ப சில பேர் வந்து இந்த தயக்கம் காட்டியிருப்பாங்களா, இப்ப எடுக்கலாமா அப்புறமா பண்ணலாம்? நான் முதல்ல பேச ஒரு டைரக்டருக்கு வந்து 4 கோடி ரூபாய் சம்பளம், 1 கோடியே 18 லட்ச ரூபா அட்வான்ஸே கொடுத்துட்டேன். சரி. கொடுத்தும் அவர் ஒரு 3 மாதம் கதை டிஸ்கஷன் சொல்லி அந்த செலவுகள் வேறு. அதுக்கப்புறம் எனக்கு வேற ஒரு படம் வந்திருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வருவேன், 6 மாதம் ஆகணும் போது நான் ரொம்ப நொந்துட்டேன். ஏன்னா பெரிய சம்பளம் பேசி பெரிய அட்வான்ஸ் கொடுத்துமே அப்படி பண்ணோன்னா நான் கொஞ்சம் அப்செட் ஆனேன். அதுக்கு அடுத்தது வந்து யாரை பார்த்தாலும் இதை அப்படியே எடுக்கக்கூடாது, அது சொல்லுவாங்கள்ல, அடித்தான் காப்பி மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதை வந்து அங்கே பண்ணோம் இங்கே பண்ணோம், பிரசாந்துக்கு ஒரு 4 ஃபைட் வைக்கணும், ஒரு 6 டுவேட் பண்ணணும், அதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. ஏன்னா அது சக்ஸஸ் ஆன காரணமே அது சைனாவில் வந்து 2000 தேட்டர் 4000 தேட்டர்னு போய் பாஷை தெரியாத ஊர்லேயே போனது காரணம் அதனுடைய கண்டென்ட். நான் ஒரு படம் வாங்கினேன் ஸ்பெஷல் 26ன்னு. ஓகே. அதை தமிழில் வந்து ரைட்ஸ் இல்லாமையே வந்து ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், ஹீரோலாம் சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. நான் இந்த படத்துக்காக சிலர் அப்ரோச் பண்ணும்போது, சார் இந்த கதையை தானே சார் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்து விழிச்சிக்கிட்டு இது விசாரித்து பார்க்கும்போது நான் வாங்கின ஸ்பெஷல் 26 ரைட்ஸையே அந்த கம்பெனிக்காரங்க எடுக்கிறான்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் கோர்ட்டு ப்ராப்ளம்லாம் வந்தது. அந்த படத்தை அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஓகே. அதில் ஒரு 2 வருஷம் போச்சு. ஆனால் இப்போ ரைட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸ்பெஷல் 26 ரைட்ஸ் இருக்குது என்கிட்ட இருந்தது. இதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த ரைட்ஸ். தமிழ் தெலுங்கு மட்டும் என்கிட்ட தமிழ் சவுத் இந்தியா ஃபுல்லாக ரைட்ஸ் இருந்தது. ஸ்பெஷல் 26. சரி, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா ஆமா, அது பெரிய ஹிட்டான படம். இங்க என்ன ஆச்சுன்னு தெரியும். ஸோ ஒரு டைரக்டரா உங்களுக்கு உங்க ஒர்க் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. அதை தாண்டி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ஒருவேளை இப்ப எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுச்சு, ஒருவேளை படம் எதுவும் சரியா போகல, இல்ல கரெக்டா கனெக்ட் ஆகலைன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வழியா இருந்திருக்கும்ன்ற ஒரு பயம் இருந்துச்சா? இப்போ பயம்னு சொல்றதை விட ரிஸ்க் எடுத்தது தான். இந்த படத்தை வந்து நான் 6 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்தை வாங்கினேன். சரி. அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதை படத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் படமே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் இந்த படத்துக்காக செலவு பண்ணது 20 கோடி ரூபா செலவு பண்ணிடுறேன். இதில் வந்து பிரசாந்த் சம்பளம் கிடையாது, என் சம்பளம் கிடையாது. இந்த படம் ஓடலைன்னா எனக்கு அந்த 26 கோடி ரூபாய் லாஸ் வரும். ஓடிச்சு. இது ரொம்ப நாள் அப்படி எடுத்த படத்தை வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்.
ரிலீஸ் பண்ண விடாமல் தடங்கள், ஏகப்பட்ட தடங்கள் வந்தது எனக்கு. அதெல்லாம் கடந்து படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நான் நினச்ச மாதிரி இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Sheen Lac Speciality Coatings, always shining. Sheen Lac. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.